அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஞானிகளே என்ற ஒரு டாபிக் நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் நேற்று நாம் செய்த அந்த டிஸ்கஷன் கொஞ்சம் உச்சகட்ட நிலையில் இருந்ததாக பார்க்கின்றேன். அதுல குறிப்பாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணினோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி எவரையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ எண்ணவே முடியாது, ஆணித்தரமாக எண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தோம். பொதுவா பாத்தீங்கன்னா யாரையும் உயர்வா தாழ்வா பார்க்க கூடாது அப்படிங்கிறது, இப்போ உதாரணமா கீழ்மட்ட தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி இருக்கிறான், ஒருத்தன் சிஇஓவா இருக்கான். அவங்க 2 பேருமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அவங்கள எல்லாம் உயர்வா தாழ்வா பார்க்காம சமபாவனையில பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். யா எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அஞ்ஞானியையும் ஞானியையும் ஒண்ணுன்னு சொன்னா அந்த மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அப்ப சமபாவனைய நம்ம அந்த இடத்துல கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பிரம்ம பிரயத்தனமா இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நேத்து நம்ம கிளாஸ்ல அதை உடைச்சு தள்ளிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் நோ பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞானி அண்ட் அஜ்ஞானி அப்படிங்கிறது தான் நேற்று நம்ம பண்ண விஷயமே. ஸோ அனைவரும் ஞானிகளே அப்படிங்கிற அந்த விஷயத்துல, அப்ப அஞ்ஞானிகள் யாருன்னு சொன்னா, அவர்கள் ஏற்றுக்கொண்ட வேஷம் அது அப்படின்னு சொன்னோம். ஞானமும் கூட வேஷம் தான்டா. ஞானம்ங்கிறது சொரூபமாக இருக்கின்றது. ஆனா அந்த ஞானத்தோடு வேஷம் போடுறவன் வித்யா வேஷம் அப்படின்னுட்டும், அந்த ஞானத்தோடு இல்லாம ஞானத்தை மறைத்து வைத்துக் கொண்டு அந்த கேரக்டரோட ஒட்டிட்டுற மாதிரியே ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கிறவன் அவித்யா வேஷம் அப்படின்னுட்டோம். ஸ்டில் வேஷம் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நம்ம நிரூபிச்சோம். எல்லோரும் ஞானிகளே அப்படிங்கிற சொல்லும்போது எவ்வளவு பெரிய அஞ்ஞானத்துல இருக்கிறவனுக்கும் அவனுக்கு தெரியும் அவன் செய்வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவனுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கின்ற ஈஸ்வரன் சதா சர்வகாலமும் அவனுக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அடி முட்டாளாக இருக்கின்ற ஒரு வேஷமாக போட்டிருந்தாலும் கூட உனக்கு எது சரி எது தவறு என்று தெரியாமல் இருக்காது. சோ எல்லாம் தெரிந்தேதான் நாம் அந்த வேஷங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், விரும்பி போடுறோம் அப்படிங்கிறது. சோ முடியல அப்படிங்கிற வாசகத்தை தூக்கி குப்பையில போட்டுருங்க. நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம பண்றோம். அது பரவாயில்ல இருக்கட்டுமே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும்போது, லுக்கிங் குட் ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு இருக்கு. ஆனா அதுல எனக்கு சுகம் கிடைக்கிற மாதிரி தோணுதுங்க. நீங்க சொல்றதும் புரியுது. பட் கொஞ்ச நாளைக்கு இந்த லுக்கிங் குட் சுகத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணா நான் ஞானத்துக்கு வர்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்கிட்ட கேட்கறது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் ஏதோ அவங்க பெரிய தப்பு பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆனா இப்பதானே புரியுது. பரவாயில்ல, அவங்க அந்த வேஷத்துல போடணும்னா போட்டு வரலாமே, என்ன தப்பு இருக்கு? நல்லா நான் கேரக்டரோட ஒட்டி விளையாடிட்டு கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறமா ஒட்டாம விளையாடுறேனே அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அதுல என்னத்தங்க தப்பு இருக்கு? ஆஃப்டர் ஆல் வேஷம் தானே போட போற. இதுல ஒட்டின வேஷம் போடுற, நீ ஒட்டாம ஆடுற வேஷம் போடுற, ஞானி வேஷம் போடுற, அஞ்ஞானி வேஷம் போடுற. ஆக ஒட்டுமொத்தத்துல இது வேஷம் தான். யூ நோ வாட் இஸ் ட்ரூ அண்ட் வாட் இஸ் ஃபால்ஸ். உனக்கு எல்லாமே தெரியும். நீ பிரம்மன் தான், நீ பரமாத்மா தான் என்ற அந்த உன்னதமான ஒரு புரிதல் எனக்குள் மலர்ந்ததை நான் காண்கின்றேன். வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த யாரையுமே உயர்வா தாழ்வா பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுல குறிப்பா ப்ரூஃப் பண்ணிடலாம். இந்த துப்புரவு தொழிலாளியும் சிஇஓவும் ஈக்குவல்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா நம்ம சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணி ரெண்டும் சமந்தாண்டா அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த மாய விளையாட்டுல ஈச் ஒன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம சொல்லிடலாம். பட் இந்த ஞானியும் அஞ்ஞானியும் ஒண்ணுன்னு ப்ரூவ் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். நம்ம மனசு அந்த ரெண்டையும் ஒண்ணுன்னு பாக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா இருக்கின்ற காரணத்தினால நேற்றைய டிஸ்கஷன் அதையே நம்ம பிரேக் பண்ணியாச்சு. ஸோ சமபாவனையில பார்க்க முடியும். சமபாவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்ல, உண்மையே அதுதானே. ஞானி ஒரு வேஷம்னா அஞ்ஞானி ஒரு வேஷம்னா ரெண்டு சமம் தானே. வேஷத்துல என்ன நீ இப்ப உயர்வு தாழ்வா பார்க்க போற? ஹீரோ வேஷமும் வில்லன் வேஷமும் ரெண்டும் ஒண்ணுதான். வேஷம் அப்படின்னு போனதுக்கு அப்புறம் அது உண்மையா இருந்தா அந்த ஹீரோ வசதியா பார்க்கலாம், வில்லனை மட்டமா பார்க்கலாம். ரெண்டும் சும்மா நாச்சுக்கும் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிற மாதிரி இந்த விஷயம் நமக்கு அமைந்ததாக நான் பார்க்கின்றேன். அதே மாதிரி எல்லாத்தையுமே ஞானிகளாக பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு முழுமையான ஞானமே ஒருவனுக்கு பிறக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் இன்னும் ஆழமானதை காண்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, ஆஹ் ஜீவன் முக்தருக்கு இவ்வுலகில் உள்ள அத்தனை பேருமே ஜீவன் முக்தர்களாகவே காட்சியளிப்பர் அப்படின்னு ஞானேஸ்வரில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதை நம்ம படிச்சிருக்கோம், அதை அனலைஸ் பண்ணியிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். ஆனா அதுக்கு உண்டான 100% புரிதல் எனக்கு நேத்து கிடைச்சதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ
அனைவரும் ஜீவன் முக்தர்கள் நேத்து ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. அஜ்ஞான வேஷமும் கூட ஜீவன் முக்தனேன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. அப்ப அது வேஷமா பார்க்கும்போது அனைவரையும் ஜீவன் முக்தர்களாக காண முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம். அப்படிங்கிறதும் நேற்றைய கிளாஸ்ல இன்னும் அதிகமாகவே எனக்கு ஒரு ஃபீலிங்க கொடுத்தது சார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அஞ்ஞானம் அப்படிங்கிறவங்கள கஷ்டப்படுறவங்களா பார்க்கறதுனால நமக்கு ஏதோ ஒரு ஃபீல்லாம் நமக்கு டெவலப் ஆயிடுது. அவங்களையும் நம்ம கரையேத்திடணுமே. நான் நான் யாரு அவங்கள கரையேத்துறதுக்கு? நான் தானே அதுவே. என்ன லூசுத்தனமான ஒரு ஃபீலிங் பாருங்களேன். அந்த வேஷத்தோடு ஒட்டிக்கொண்டு வேஷம் போட்டுட்டு இருக்கிறது மட்டும் யாருன்னு நினைக்கிறீங்க? இருக்கிறது பிரம்மம் மட்டும் தானேங்க. பிரம்மம் மட்டும் தான்னு சொல்றத விட இன்னும் ஆழமா சொல்லணும்னா, நான் மட்டும் தானேங்க. ஆனா நானே தானேங்க இந்த இடத்துல மாயையில ஒட்டாம, குணங்கள்ல ஒட்டாம வேஷம் போட்டதும் நான் தான். குணங்கள ஒட்டிட்டு வேஷம் போட்டிருக்கிறதும் நான் தான். அது நான் என்று ஆனதுக்கு அப்புறம், அப்படி விரும்பி போட்டிருக்கிறது யாருன்னா நான் தான். ஐயோ! அவங்க கஷ்டப்படுறாங்களே! அவங்கள கரையேத்திடணுமே! என்ன ஒரு அகங்காரம். சோ 100% அதுவும் நான் தான். இன்ஃபாக்ட் அந்த அஞ்ஞான வேஷத்தை விரும்பியது வேற யாரும் இல்ல. நான் தான். ஒட்டிக்கொண்டு விளையாடுவதில் விருப்பம் கொண்டதும் நான் தான். ஒட்டாமல் விளையாட வேண்டும் என்று விருப்பம் கொண்டதும் நான் தான். சில வேஷங்களில் ஒட்டாமல் விளையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த வேஷத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சில வேஷங்களில் ஒட்டிக்கொண்டும் வேஷம் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இவ்வளவே இதுல என்ன இருக்கு? தப்பென்ன இருக்கு? ஆ ஒரு தடவ கௌரி கேட்டா, எல்லாம் பேசலாங்க. உங்களால தில் இருந்தா என்ன மாரி ஒரு அஞ்ஞான வேஷத்த போட முடியுமா? அப்படின்னு கேட்டா. ஆனா போட்டுட்டு இருக்கிறதே நான் தானே. நீ புதுசா போடுறதுக்கு என்ன இருக்கு? கௌரியாக இருப்பதே நான் தானே. So if we have that fullest feel like both are 100% equal and in fact for my enjoyment நான் ஒருவன் தான் இருக்கின்றேன். அதுக்காக நானே ஆயிரக்கணக்கான வேஷங்கள்ல வர்றேன். அதுல ஒட்டிட்டு விளையாடுறதும் ஒரு வேஷம் தானப்பா. சுகதுக்கம் மாறி மாறி வருவது. பெர்மனன்ட்டாக சுகமாக இருப்பது. எந்த வேஷத்துல? வித்யா வேஷத்துல. அதுல சுகதுக்கம் மாறி மாறி வருகிறது. அப்படிங்கிறத பார்க்காதீங்க. 2 பேருமே பேக்கிரவுண்ட்ல பரமாத்மா தான். 2 பேருமே பேக்கிரவுண்ட்ல அந்த பிரம்ம உணர்வு மட்டும் தான். இப்ப பிரம்ம உணர்வு எப்படி இருக்கும்? பிரம்ம உணர்வு ரம்ய, ரமல, சமாதானால இருக்கும். அந்த பிரம்ம உணர்வு தானாக விரும்பி சுகதுக்க வேஷங்களை, அதாவது அஞ்ஞானத்தோடு நல்லா ஒட்டிட்டு போடணும் அப்படிங்கிற அந்த வேஷத்தை எடுத்துக்கொள்கிறது. தானாக விரும்பி. எது எடுத்துக்கிறது? ரம்ய, ரமல, சமாதானா தான் விரும்பி சுகதுக்கத்துக்குள்ள என்ட்ரி ஆகுது. அதே ரம்ய, ரமல, சமாதானா ஞானி வேஷம் போடும்போது சுகதுக்கத்துல என்ட்ரி ஆகாம பெர்மனன்ட் பிளிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆகுது அப்படின்னு பாருங்க. ஏன்னா பெர்மனன்ட் பிளிஸ், இன்டர்மிட்டன்ட் பிளிஸ் அதாவது சுகதுக்கம்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு. அது அந்த பிரம்ம உணர்வு மட்டும்தான். அந்த பிரம்ம உணர்வுக்கு ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணு இருக்காது. ஒரு மண்ணு இருக்காதுன்னா என்ன சொல்றேன்? ஒரு உணர்வு மாத்திரமாக இருக்கும். அதுக்கு சுகம், துக்கம், எமோஷன்ஸ் எந்த விதமான எமோஷன்ஸும் இல்லாத ஒரு எமோஷன்ஸ். எமோஷன்லெஸ் எமோஷன் இஸ் கால்ட் பிரம்ம உணர்வுன்னு சொன்னோம். நிறைய எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நான் காட்டியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கோடிட்டு காட்டிடுறேன். அது என்னய்யா பிரம்ம உணர்வுன்னா புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட வேணாம். நம்ம கிருஷ்ணனுக்கு உருவம் இருக்கான்னு கேட்டா உருவம் இல்லைன்னு சொல்லுவோம். பட் உருவம் இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லா உருவங்களாக இருக்கிறதே அவன்தான்னு சொல்லுவோம். சோ எல்லா உருவங்களாகவும் இருக்கின்ற அவனுக்கு தனி உருவம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்காக அவனுக்கு உருவமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப ஈஸ்வரனுக்கு சொல்றேன். சரியா? அப்போ அதுக்கு எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா உடம்பையும் அவனுடைய ஒரு உடம்பாக, எல்லா கண்களையும் சேர்த்து அவனுக்கு ஒரு கண்ணாக, என்று விஸ்வரூபா அப்படின்னு எல்லாம் பேர் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சிமிலர்லி பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது உணர்வில்லாத ஒரு உணர்வு. அது என்னது உணர்வில்லாத உணர்வு? எல்லா உணர்வுகளாகவும் இருக்கிறது அதுதான். அப்ப உணர்வே இல்லைன்னா அப்புறம் எல்லா உணர்வும் அது எப்படி இருக்க முடியும்? அப்படின்றதுனால நம்ம சொல்றோம். ஆனா, அதுக்குன்னு தனி உணர்வு இருக்கா? அதுக்குன்னு தனி உணர்வு இருந்தா, அதுவே எல்லா உணர்வாவும் அது எப்படி இருக்கும்? இருக்க முடியாது. சோ, சச் இஸ் லைக் தட். எப்படி உருவம் இல்லாத உருவமாக ஈஸ்வரன் இருக்கின்றானோ, அப்படி உணர்வில்லாத உணர்வாக பிரம்மம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளீர்கள் என்றால், அது எப்போதும் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. அது மட்டும் தானே இருக்கின்றது. ரொம்ப ரொம்ப அ முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அது மட்டுமே தான் இருக்கிறது. எந்த வேஷத்திலும் நீ அந்த மட்டும் தான் இருக்கு. ஏன்னா வேஷத்த போட்டது அது மட்டும் தான் போட முடியும். வேற எதுவும் போட முடியாது. ஏன்னா இருக்கிறது பிரம்மம் மட்டும் தான் இல்லையா? அப்ப பிரம்மம் மட்டுமே இருக்கிறது. அதுவே ஆயிரக்கணக்கான வேஷங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது,
அப்போ அது வந்து வேஷமாக மாறிடுச்சு அப்படிங்கிற கான்செப்டே முட்டாள்தனம். அது தப்பு. அது யாருமே அஞ்ஞானத்துக்குள்ள போ முடியாதுன்னு சொல்றதுக்கு அதுதான். நான் வேஷமா மாற முடியாது. ஏன்னா அதுவே தான் ஈஸ்வரனாக நித்தியமுக்தனாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவே தான் பல ஞான வேஷங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது எங்கேயாவது காணாம போயிடுமா அஞ்ஞான வேஷம் போடும்போது? அப்ப அஞ்ஞானத்துக்குள்ள போகும்போதும் அது அது இருந்து கொண்டு தான் வேஷமாக மட்டும் தான் போட முடியும். அப்ப ரம்ய ரமல சமாதானா என்ற அந்த பிரம்ம உணர்வு, எமோஷன்லெஸ் எமோஷன்ஸாக இருக்கின்ற அந்த பிரம்ம உணர்வு, சுகதுக்க உணர்வாக விளையாடுகிறது அஞ்ஞான வேஷத்தில். அது எப்போதும் ஒரு ஆனந்த உணர்வாக, அதாவது பேக்கிரவுண்ட்ல அந்த சுகதுக்கத்த சும்மா எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கிட்டு, ஒரு ஆனந்தமாக ரசிப்பது போல் என்ஜாய் பண்ணுகிறது. எது? அதே பிரம்ம உணர்வு தான். என்ற இந்த ஆழமான அந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால், துளியும் நமக்கு விருப்பு வெறுப்போ, ஒருத்தர் மேல லைக்ஸோ, டிஸ்லைக்ஸோ, உயர்வு, தாழ்வு நத்திங். இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் அப்படிங்கிறது என்னுடைய உணர்வு. ஜஸ்ட் வாட் எவர் ஐ ஃபீல் எஸ்டர்டே ஐ அம் ஜஸ்ட் ஷேரிங் இட் டு யூ. ஸோ சச் ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நான் அப்படியே ஷேர் பண்றேன். பிகாஸ் யூ கேன் ஆல்சோ ஹேவ் தட். ஏன்னா, இப்போ ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு சொல்றேன். என்ன ப்ராப்ளம் இல்லன்னா, எல்லாருமே ஞானிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது, யாரையும் யாரையும் திருத்த வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ப்ராப்ளமே எங்கெங்க வருது? நீங்க ஃபேமிலீஸ்ல, ஃபிரெண்ட்ஸ்ல எங்க வேணா எடுத்துக்கோங்களேன். நம்ம உயர்வு தாழ்வு பார்க்குறோம். ரைட்டு தப்பு பார்க்குறோம். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறோம். அதனால தாங்க எல்லா பிரச்சனையுமே வருது. ஆனா நேத்து கிளாஸ்ல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லாருமே ஞானிகள். எல்லாம் புரிஞ்சுகிட்டு அவங்க அவங்க விருப்பப்பட்டத விளையாடிட்டு போட்டுமே விடேன். ஏன் அவங்க இப்படி இருக்காங்க? ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் திங்கிங் ஆல் தீஸ் திங்ஸ்? இருக்கட்டுமே. அவங்க விருப்பம். அவங்களுக்கு அந்த ரோல் பிடிச்சிருக்கு பண்ணட்டும். உனக்கு என்ன ரோல் பிடிச்சதோ நீ பண்ணிக்கோடா உன் சுதந்திரத்துல. இன்ஃபாக்ட் அவன் நீன்னே பேச வேண்டிய அவசியம் இல்ல. நானே தான் அது. இது இன்னும் எந்த அளவுக்கு ஆழமா புரியுது பாருங்க. இங்க இருக்கிறது பிரம்ம உணர்வுன்னு எவ்ளோ நாளா, எவ்ளோ ஆழமா நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம். இந்த அஞ்ஞானம், ஞானம்ங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியாத காரணத்தினால, முழுமையான அந்த அத்வைதத்துக்குள்ள போக முடியலையோ! என்ற ஒரு ஃபீல் எனக்கு ஏற்படுது. அப்ப நேத்து தான் எனக்கு அந்த முழுமையான அத்வைத ஃபீலுக்குள்ள என்ட்ரி ஆக முடிஞ்ச ஃபீல் எனக்கு கிடைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஒரு தடைய நம்ம பிரேக் பண்ணது. அஞ்ஞானத்துக்கும், ஞானத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லங்கிறத நம்ம பிரேக் பண்ணது. இதுவும் வேஷம், அதுவும் வேஷம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஒட்டி விளையாடணும்னு விளையாடிட்டு இருக்கான். யாரு? அந்த பிரம்மமே தான். யாரு பிரம்மமேன்னு சொல்லாதே நானு. நானே ஒட்டி விளையாடிக் கொண்டிருக்கின்றேன். நானே ஒட்டாமல் விளையாடிக் கொண்டிருக்கின்றேன். அனைத்தும் நானே. இங்க ஒட்டி விளையாடுவதும் நானே, ஒட்டாமல் விளையாடுவதும் நானே, விருப்பப்பட்டு. ஒட்டி விளையாடுறதுக்கு விருப்பப்படுவதும் நானே, ஒட்டாமல் விளையாடுவதற்கு விருப்பப்படுவதும் நானே. ஞானியும் நானே, ஞானியும் நானே. என்ற அந்த கான்செப்ட்க்குள்ள போகும்போது, வேரியேஷன்ஸ், டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது, பேத பாவம் அப்படிங்கிறது தாங்க மூச்சு. நம்ம வந்து ஞானி, ஞானம், நான் ஞானம் பயில்கின்றேன், நான் ஞானியாக போகின்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே, பேத பாவத்துக்குள்ள தானங்க போறோம். கடைசில பாருங்களேன், நம்ம வந்து ஒரு அஞ்ஞான வேஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வேஷத்த மாத்தி இன்னொரு வேஷத்துக்கு ஞான வேஷத்துக்கு போகணும்னா நீ போயிடலாம். ஆனா, அந்த அஞ்ஞான வேஷத்தை ஒரு மட்டமாக கருதி, ஞான வேஷத்துக்கு நாம் போகிறோம் அப்படின்னா, அது நீ மட்டும் கருதிக்கலாம். இப்ப எனக்கு இந்த அஞ்ஞான வேஷம் பிடிக்கல. நான் ஞான வேஷம் போடப் போறேன். போட்டுக்கோ. ஆனா, அஞ்ஞான வேஷம் என்பதே தவறு போலவும், அஞ்ஞான வேஷம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவருமே தவறு போலவும், ஞான வேஷமே மேல் என்பது போலவும், ஒரு ஷாயை நம்மேல் விழுந்ததால் தானோ என்னவோ, இந்த துவைத பாவத்தை நம்மால் விட முடியாமல் போனதோ என்று எனக்கு தோன்றியது. அப்ப நேத்து அத நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பா இங்க அஞ்ஞானம், ஞானம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. எல்லாருமே ஞானத்துல தான் இருக்கோம். பட் வேஷத்துக்காக அந்தந்த வேஷத்துல இருக்காங்க. ஸோ அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆயி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அ அ சாரி. அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத பாவம் வரும்போது, இது எல்லாமே நமக்கு புரிஞ்சிருக்கும். பட் அந்த நான்ற பாவத்துக்கு போக விடாம தடுத்ததே எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்துக்கும், அஞ்ஞானத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கே. அப்புறம் எப்படி நான் அனைத்தும் நான்ற பாவத்துக்குள்ள போவேன்? சோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டா இருந்தது நமக்கு. ஐ ஃபீல் தட் எஸ்டர்டே செஷன் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் எவரிஒன் பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட். அத அப்படியே உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு இத ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இரு, இரு. ஆ டாபிக் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் அத அடிப்படையா தான் வச்சிருக்கேன். ஸோ அதையும் நம்ம ரீட் பண்ணிட்டு இந்த டாபிக்க க்ளோஸ் பண்ணுவோம். வில் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். நீ உனக்கு என்ன டவுட்? இல்லைண்ணா இப்போ வந்து யாரையும் எதையும் சொல்லக்கூடாது, எல்லாரும் ஞானிகள் தான் சொல்றீங்க. உள்ள இருந்து எப்படியோ வந்துருது. ஒருத்தவங்க குட்ல இருக்காங்க அப்படின்னா, இப்படி இருக்காங்களே ஞானத்துல இல்லையே அப்படின்னு வருது இல்லை.
இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சத்துவ குணத்துக்காரங்களுக்கு அப்படி வராது. ரஜோ குணத்துக்காரங்களுக்கு வராது. த ஆ தமோ குணத்துக்கு வராது, ரஜோ குணத்துக்கு வராது. சத்துவ குணத்துக்கு தான் இது இந்த ஞானம் வச்சிருந்தா ரொம்ப அதிகமான ஈகோ இங்க வருமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இப்ப தோணுது. இத்தன நாள் ஞான பயணம் பண்ணிட்டு, அஞ்ஞானத்துல இருக்கும்போது, அவங்கள பார்த்துட்டு ஒண்ணு தோணுது அப்படின்னா, ஐயோ! அவங்கள எப்படியாவது கரை சேர்த்திடக் கூடாதான்னு ஒண்ணு தோணுதுல்ல. அது சத்துவ லாக்ல இருந்து தானே வருது அப்படின்னு கேட்கிறேன் நான். தத்துவ லாக்கு மேக்சிமம் இருக்கலாம். ஈவன் ரஜசிக் லாக்ல கூட அது வரலாம். ம். தமோ லாக்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வேணா சொல்லலாம். ம். சத்துவ லாக்லயும் வரலாம், ரஜோ லாக்லயும் வரலாம். பட் ஆக்சுவலி வந்து ஞானிக்கு இந்த தாட்டே வரக்கூடாது அப்படிங்கறதுதான் மெயினா. ம். ஸோ நான் மெயினா நேத்து ஃபீல் பண்ணது என்ன? ஸோ எனக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும். நான் பேசுறதுல நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. ஸோ அவங்கள திட்டும்போது, செய்யும்போது, ஸோ இது எல்லாமே ஏன் இத்தனை வருஷமா எல்லாமே புரிஞ்சுகிட்டு வேணும்னே இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலரோட இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அதிகமாவே உங்களை குத்தி காட்டுறது, செய்யறதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது 100% நான் இனிமேலும் பண்ணத்தான் போறேன். பட் அது 100% ஃபன்னா பண்ணுவேனே தவிர, அது உச்சக்கட்ட நடிப்பாக நான் அதை பண்ணுவேனே தவிர, கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷனோட அதை பண்ணுவேனே தவிர, முழுமையான நீங்களும் ஞானிகளே என்ற உணர்வை தெரிந்து கொண்டு ஆனாலும் நீங்க அந்த ரோல்ல இருக்கீங்க, நான் இந்த ரோல்ல இருக்கேன் ரோலுக்காக பண்ணுவேனே தவிர, அதுல ரியாலிட்டி ஒரு துளி கூட இருக்காது என்ற அந்த விஷயம் தான் நான் மேஜரா ரியலைஸ் பண்ணது அப்படின்னு சொல்ல வரேன். உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்டயுமே இந்த ஃபீலே வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கறது மட்டும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் நானே படிக்கவா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த மெசேஜ்ல வந்து ஜெனரலா நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். நிறைய பேருக்கு ஞான விசாரணை அப்படிங்கிறது என்னால முடியல. ஞான விசாரணை எல்லாம் எனக்கு அந்த தகுதியே இல்லப்பா. எனக்கு என்னாலலாம் ஞான விசாரணை எல்லாம் பண்ண முடியாதுப்பா. என்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நிறைய பேருக்கு வருது. அல்லது ஞானம்ங்கிறதே ஏதோ ஒரு பெரிய கடின மாதிரியும், கஷ்டம் மாதிரியும், அஞ்ஞானத்துக்கு வாழ்றதே ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு ஃபீல் வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஞான விசாரணை சில நேரங்களில் இதே கொஸ்டினை வந்து நான் நேத்து கிளாஸ் இல்லாம இருந்திருந்தா நான் வேற மாதிரி ஆன்சர் சொல்லியிருப்பேன். நேத்து கிடைச்ச அந்த இன்சைட்டோட நம்ம இந்த பதில் நான் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கேன். புரியுதான்னு பாருங்க. ஞான விசாரணை சில நேரங்களில் ஏன் கடினமாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு குரு என்ன பதில் சொல்றாருன்னா, மனம் தான் மனம் மனம் தான் எடுத்துக்கொண்ட வேஷத்தை மனதுல ஒரு கம்மா போடணுமோ, மனம் தான் எடுத்துக்கொண்ட வேஷத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை, அதனால் அப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொன்னோம். இப்ப என்ன அர்த்தம்? நேத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னா, ஞான விசாரணை யாருக்கு? வேஷத்தை மாத்தணும்னு நினைக்கிறவனுக்கு. அதாவது வேஷத்துல ஒட்டிட்டு விளையாடிட்டு இருக்கிறவன் வேஷத்தை ஒட்டாம விளையாடணும்னு ஆசைப்படுறவனுக்கு யூ நீட் டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் நாலேஜ். இந்த ஞான விசாரணை அப்படிங்கிறது நீ பண்ணி நீ வர வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலா எல்லாமே எல்லாருக்குமே தெரியும்ல. பின்ன விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னா, இது ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ரூல் அண்ட் கேம். நீ இங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு இந்த வழியா தான் வரணும்னு ஒரு பாதை, அந்த பாதையில நீ வர்ற. ஈவன் தோ உனக்கு வந்து எது சரி எது தவறு என்பது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தால் கூட, அந்த ஒரு முழுமையான ஞானமாக வாழ்றதுக்குன்னு சில டிப்ஸ் வந்து பகவத்கீதையில கொடுத்திருக்குன்னா, அந்த டிப்ஸ் வழியா நீ வந்து இங்க சேர்ந்துருவதற்காக இந்த ஞான விசாரணை என்றெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இங்க ஏன் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அந்த பரமாத்மாவுக்கு அஞ்ஞானத்துல வாழ விருப்பம் இருக்கு. பின்ன ஏன் அது ஞான விசாரணை பண்ணணும்னு ஆசை வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞான விசாரணை பண்ணணும்னு ஆசையே வராது. ஏன்னா இந்த வேஷம் எனக்கு பிடிக்காம போனா தானே. இந்த வேஷம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. மனம் தான் எடுத்துக்கொண்ட வேஷத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை, அதனால் அப்படி தோன்றுகிறது. அதுவும் வெறும் தோற்றமே. இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஆக்சுவலா மனசுன்னாலே இது வந்து மாயை தான். அது ஒட்டுமொத்த பிரம்மம் சும்மானாச்சுக்கும் தான் இங்க ஞான வேஷத்துலயும் இருக்கு. சும்மானாச்சுக்கும் தான் இங்க அஞ்ஞான வேஷத்துல இருக்கு. அப்ப இங்க இது ஞான வேஷத்துக்கு போக முடியலையே. ஏன்னா இது பிடிச்சிருக்கு, அது போக முடியல அப்படிங்கிறதும் இங்கே அனைத்துமே தோற்றம் மாத்திரம்னு புரிஞ்சுக்கணும். ஞான வேஷமும் தோற்றம் தான், ஞான வேஷமும் வெறும் தோற்றம் தான், மாயை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா?
விசாரணை அல்லது ஞானம் என்பது அஞ்ஞான இருளுக்குள் ஒளி நுழைவது போல் என்று சொல்லப்பட்டாலும், ஞானத்தை எல்லாருமே என்ன சொல்றோம் அப்படின்னா, குரு அப்படின்றவர் யார் அப்படின்னா, இருளை நீக்கி ஒளியை தருபவர் குரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ ஞானம்னாலும் அதுதான், ஞானத்தை கொடுப்பவர் தானே குரு. அப்ப விசாரணை அல்லது ஞானம் என்பது அஞ்ஞான இருளுக்குள் ஒளி நுழைவதைப் போல் என்று சொல்லப்பட்டாலும், நேத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது என்ன? உண்மையில் இருளுக்கு தனிப்பட்ட இருப்பு எதுவும் இல்லவே இல்லை. இருள் எப்படிங்க இருக்க முடியும்? சுயம் பிரகாசமாக சுய சித்தமாக பிரம்மம் ஒளிந்து கொண்டே இருக்கின்றதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, அப்புறம் இருள் எங்கிருந்து வரும்? அதாவது ஆஹ் ஆவரண சக்தி, விட்சேப சக்தி அப்படி இப்படிலாம் நீங்க படிக்கிறீங்க. அதெல்லாம் எது? சும்மா நாச்சுக்கும் தானேங்க. இந்த சுயம் பிரகாசத்தை சுயம் பிரகாசமாக சுத்த சித்தாக இருக்கின்ற அந்த பேரொளி அஞ்ஞான வேஷம் போடும்போது வேண்டுமென்றே ஆவரண விக்ஷேப அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மாயைக்காக வேண்டுமென்றே தன் ஒளியை மறைத்து கொண்டு இருளில் இருப்பது போல் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறது. இட்ஸ் அகைன் அட் வேஷம்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கும் போது ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி கிடைக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனாலதான் இங்க சொல்லியிருக்கேன், ஒளி நுழைவது போல் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் இருளுக்கு தனிப்பட்ட இருப்பு எதுவும் இல்லை, ஒளியேதான் இருள் போல் தெரிகிறது. என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒளியேதான் இருள் போல் தெரிகிறது. இந்த சுய சித்தமாக சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டும் பிரம்ம மட்டும்தானுங்க இருக்கு, வேற எதுவுமே இல்லையே, இல்லவே இல்லை அப்படிங்கிறது தானுங்க உண்மை. அப்போ இருளாக ஒரு இடத்துல இருக்கத்தான் முடியுமா? அஞ்ஞான வேஷம் யார் போடணும்? இந்த சுயம் பிரகாசமான சிச்சிதானந்த சொரூபம் தானே போடணும். அப்போ அது இருள் ஆயிடுமா? சூரியனுக்கு இருள் வேஷம் போட சொன்னா, இருள் வேஷம் வேணா சூரியனால போட முடியுமே தவிர சூரியன் இருளாக முடியுமா? என்ன அற்புதமான ஒரு விஷயம் பாருங்களேன். எத்தனை நாளா எவ்வளவு முட்டாள்தனமா அஜ்ஞானம் ஞானம்ங்கிற பேசிஸ்ல ஒரு பெரிய பாகுபாடை பிரிச்சு போட்டு இத்தனை நாளை ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிறத யோசிங்க. சூரியனால இருளாக இருக்கவே முடியாதுங்க. 100% ட்ரூத்ஃபுல்லா இருக்க முடியாது. பட் இருக்கிற மாதிரி வேணா நடிக்கலாம், அப்படித்தானே சொல்ல முடியும். அப்போ அஞ்ஞானிகள்னா உண்மையில் அஞ்ஞானிகள் அல்ல, அவர்கள் எல்லாம் அஞ்ஞானி போல் நடிக்கின்ற அந்த பரபிரம்மே சாத் அந்த பிரம்மஸ்வரூபங்களே அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. ஸோ தட் இஸ் வை இந்த மெசேஜ் நான் கொடுத்திருக்கேன். அதாவது இருளுக்கென்று தனிப்பட்ட இருப்பு எதுவும் இல்லவே இல்லை, ஒளியேதான் இங்க இருள் போலவும் தெரிகிறது அப்படின்னா இந்த அஞ்ஞானத்தை நான் இங்க தள்ளப்படி குறிப்பிட்டிருக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ தேர்ஃபோர் நேற்று நான் ஃபீல் பண்ண மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி ஜம்முன்னு வாழ்வோம், இஷ்டத்துக்கு வாழ்வோம், தப்பே கிடையாது, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். என்னடா